இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் தாங்க எதிர்பார்த்தா? எல்லாருக்குமே இது பயங்கரமான ஷாக் தான். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்து நிக்கிறதெல்லாம் என்னால இமேஜினே பண்ண முடியல. இத்தனை வருஷம் இதை மறைச்சு மெயின்டைன் பண்ணிருக்காரு பாருங்க. ஊருக்குள்ளேயே இப்படி ஒரு குடும்பம் வச்சிருந்தாருன்னா மாட்டிருப்பாரு. ஃபாரின்ல இருந்ததால இத்தனை வருஷம் மறைக்க முடிஞ்சது. எப்படி பார்த்தாலும் 2 குடும்பத்தையும் அவர் சீட் பண்ணிருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி கில்ட்டே இல்லாம இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போனாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. காவேரி, அத்தை, இவங்க எல்லாருமே மாமாவை பத்தி சொன்னதை வச்சு நான் ஏதோ ரொம்ப ஜென்யூனான ஆளுன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்போ என் மைண்ட்ல அவரை பத்தின இமேஜ் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. புரியுது விஜய். இதுல நாம 2 பேரும் என்ன செய்ய முடியும் தான் எனக்கு தெரியல. கரெக்ட். இதுல நாம செய்ய எதுவுமே இல்லை. ஆனா இதோ இவங்களுக்கு ஆறுதல் வேணா சொல்லலாம். அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட் தான். விஜய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குமரன் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எந்த விஷயம் சொல்றீங்க? மாமாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் குமரன் அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க நிவேன்? குமரனுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஆமா பிரதர், அண்ணனுக்கு தெரியும். ஐயோ, அவருக்கு எப்ப தெரிஞ்சதா?